வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எதை பற்றினா தென்னை மரத்தை பற்றி. நாம் இப்போ நிறைய தோட்டம் போய் பார்த்துட்ருக்கோம், நிறைய விவசாயிகளை சந்திச்சிட்ருக்கோம். அதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா தென்னை மரம் நட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு, காய் வர மாட்டேங்குது அப்படின்னு. உண்மை என்னென்னா, தென்னை மரம் தோல்வி அடைகிறது 7 வருஷத்தில் இல்லை, நடுற நாள் அப்போவே தோல்வி அடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வீடியோவில் தென்னை மரம் நடுவதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று தவறுனா கூட வருஷம் ஃபுல்லாக கஷ்டம்தான். முழுசாக பாருங்கள், உங்கள் தோட்டம் கண்டிப்பாக மாறும். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். முதல்ல நாம் நிலம் தேர்வு பண்ணலாம். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம நிலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எல்லா நிலத்துலையும் தென்னை மரம் வருமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ரொம்ப களிமண்ணாக இருந்துச்சுன்னா தண்ணி நிற்கும், வேர் அழுகும். ரொம்ப மணலாக இருந்துச்சுன்னா தண்ணி பிடிக்காது, சத்துக்கள் போயிடும். சிறந்த நிலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மணலும் களிமண்ணும் கலந்த நிலமாக இருக்கணும். தண்ணீர் தேங்காமல் வடிகாலோடு இருக்கணும். நிலத்தில் மழை பெஞ்சு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணி நிலத்தில் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி இடம் தென்னைக்கு சிறந்த இடம். ரெண்டாவது, நிலம் தேர்வு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மண் பரிசோதனை பண்ணணும். ரொம்ப விவசாயிகள் மண் பரிசோதனை பண்ணாமலே மரத்தை நட்டுடுறாங்க. மண் பரிசோதனை எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம தென்னை மரம் வைக்கிறதுக்கு சில சிறந்த சத்துக்கள் தேவைப்படும். அது இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சாதான் அந்த இடத்துல தென்னை மரம் நடணும். இப்போ pH வேல்யூ 5.5லேருந்து 7.5 வரை இருக்கணும். உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வேர் வளராது. இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ரூபா தான் செலவாகும். இந்த 500 ரூபாயை மிச்சம் பண்ணுறதை நினச்சிட்டு நம்ம விவசாயிகள் அப்படியே தென்னை மரம் நட்டுடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு கஷ்டம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நில தேர்வு பண்ணிட்டோம், மண் பரிசோதனை பண்ணிட்டோம், மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ தென்னை மரம் நடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா, குழி அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். தென்னை மரத்துக்கு குழி எப்படியாவது தோண்டுனா போதும்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரியான அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம், இப்படி தான் இருக்கணும். சின்ன குழியாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வேர் சுருங்கும். பெரிய குழியாக போட்டிங்கன்னா சுவாசிக்கும், நல்ல சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி குழி தோண்டிட்டு ஒரு 15 நாளும் ஆற போடணும். அதுக்கப்புறம் குழி தோண்டியாச்சு அப்படின்னா குழி நிரப்புற முறை என்னன்னு பார்த்துடலாம். இங்கே தான் ஒரு 70% பேர் தோல்வி அடைகிறாங்க, குழிக்குள்ளே என்ன போடணும்னு தெரியாமல். நல்ல மண், காய்ந்த மாட்டுச்சாணம், மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, சாம்பல், இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் போடலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வேர் நல்லா வளரணும். ரசாயன உரம் கொடுத்துடாதீங்க, ஆரம்பத்தில் வேர் வளராது. இப்போ குழி நிரப்புறது பொருளும் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தென்னங்கன்று எப்படி தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். நாற்று வாங்கும்போது உயரமாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சி வாங்கிடாதீங்க. 9லேருந்து 12 மாத கன்றாக இருக்கணும். தண்டு நல்ல தடிமனாக இருக்கணும். இலை பச்சையாக இருக்கணும். குருத்தில் பூச்சி இல்லாமல் இருக்கணும். மலிவான விலையில் கிடைக்கிது அப்படின்னு மோசமான நாற்றை வாங்கிட்டீங்க அப்படின்னா வருஷப்பூரா வருத்தப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. இப்போ நாற்றும் தேர்வு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அது என்ன இடைவெளியில் வச்சா நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இடைவெளி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நெருக்கமாக நட்டிங்கன்னா அதிக மரம் வரும், ஆனால் காய் குறையும். சரியான இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர்லேருந்து 7.5 மீட்ரு. ஒவ்வொரு மரத்துக்கும் சூரிய ஒளி, காற்று நல்லா கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தண்ணீர் வசதி. தென்னை மரத்துக்கு அதிகமாக தண்ணி கொடுத்தீங்கன்னா அதிகமாக காய் கிடைக்கும் அப்படின்னு சில விவசாயிகள் நினைக்கிறாங்க. அதிகமாக காய் குடிக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு அழுகல் ஏற்படும். இதுக்கு சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசன முறை தான். வாரம் 2 முறை தண்ணி விட்டிங்கன்னா போதும். மழை காலத்தில் தண்ணி விடுறதவே நிப்பாட்டிடுங்க, இல்லாட்டி குறைச்சிக்கோங்க. அப்புறம் இப்போ நிறைய தோட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய விவசாயிகள் பொதுவான சில தவறுகள் பண்ணுறாங்க. நான் பார்த்த அளவுக்கு அது என்ன பண்ணுறாங்கன்னா, குழி ரொம்ப சின்னதாக போட்டுறாங்க, மரத்தை நெருக்கமாக வச்சிடுறாங்க, ரசாயன உரம் ஆரம்பத்தில் கொடுத்துட்றாங்க, நாற்று குவாலிட்டி இல்லாமல் எங்கே இருந்தாவது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, தண்ணீர் தேக்கம் இருக்கிற நிலமாக பார்த்து தேர்வு பண்ணி தென்னை மரத்தை வச்சு விட்றாங்க. இதெல்லாம் பொதுவாக விவசாயிகள் செய்கிற தவறாக இருக்குது. அப்புறம் ஆரம்பத்தில் எவ்வளோ செலவாகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, செலவு கணக்கு நமக்கு தெரிஞ்சாதான் லாப கணக்கு நம்மளால் போட முடியும். அதனால் ஒரு நாற்றுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா செலவாகும். குழி உரம் எல்லாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 ரூபா செலவாகும். அந்த மண் பரிசோதனைக்கு ஒரு 500 ரூபா செலவாகும். இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1050 ரூபா வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லாபம் மொத்தமும் போயிடும். இன்றைக்கி நாம் பார்த்தது நடுவதற்கு முன்னாடி செய்ய வேண்டியது. ஆனால் உண்மையான விஷயமே நட்டதுக்கப்புறம் வர்ற 3 வருஷம்தான். இதை நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.
எந்த மாதம் என்ன உரம் வைக்கணும், தண்ணீர் ஷெடியூல் எப்படி, காய் வராதுக்கு காரணம் எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.